அடுத்தது நம்ம ஜியாகிரஃபியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போக்குவரத்தை பற்றி பார்க்க போகிறோம். போக்குவரத்து தான் வந்து என்னென்னா நாட்டின் உயிர் நாடி அப்படிங்கிறாங்க. நாட்டோடைய உயிர் நாடி எது அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக எதுனா நம்ம போக்குவரத்து அப்படிங்கிறாங்க. நாட்டோடைய உயிர் நாடி எது அப்படின்னு கேட்பாங்க. போக்குவரத்தை பொறுத்தவரையிலையும் 3 வகையான போக்குவரத்து இருக்குது. ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்துக்கிட்டோம்னா வந்து நிலவழி போக்குவரத்து, நிலம். அடுத்த 2 வந்து நீர்வழி, நீர். அடுத்து 3 வந்து வான்வெளி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா 3 வகையான போக்குவரத்து காணப்படுது அப்படிங்கிறாங்க. போக்குவரத்து தான் வந்து நாட்டோடைய உயிர் நாடி அப்படிங்கிறாங்க. போக்குவரத்தை பொறுத்தவரையிலையும் நிலவழி போக்குவரத்து, நீர்வழி போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வகையான போக்குவரத்து காணப்படுது அப்படிங்கிறாங்க. இதில் ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு நிலத்தில் பார்ப்போம். நிலத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஃபஸ்ட்டு சாலை வழி போக்குவரத்து பார்ப்போம். ஓகேங்களா? சாலை வழி போக்குவரத்து தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த சாலை வழி போக்குவரத்து தான் வந்து என்னென்னா மலிவானது அப்படிங்கிறாங்க. சாலை வழி போக்குவரத்து தான் வந்து மிகவும் மலிவான போக்குவரத்து எது அப்படிம்பாங்க. சாலை வழி போக்குவரத்து தான். ஓகேங்களா? சாலைகள் வந்து உருவாக்குறது அல்லது அமைப்பதற்கு எளிதாக உள்ளது எதுனா வந்து வட இந்திய சமவெளி தான். வட இந்திய சமவெளியில் தான் வந்து என்னென்னா சாலைகளை வந்து ஈஸியாக அமைக்கலாம். ஓகேங்களா? மற்றும் அடர்த்தியாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடர்த்தியானது. ஓகேங்களா? அடர்த்தியான சாலைகளை வந்து எங்கே அமைக்கலாம் அப்படின்னா வட இந்திய சமவெளியில் தான் அடர்த்தியான சாலைகள் அமைக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதே வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எது கொடுத்துருக்காங்கன்னா அடர்த்தியான சாலைகள் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து கேரளாவில் வந்து அதிக அடர்த்தியான சாலைகள் இருக்குது. அதிக அடர்த்தியான சாலைகள் அமைந்துள்ள இடம் எதுனா வந்து நம்ம கேரளா. ஓகேங்களா? இதே வந்து மலையில் வந்து என்னென்னா ஈஸியாக வந்து என்னென்னா சாலைகள் அமைக்க முடியாது. ஈஸியாக வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்ம மலையில் வந்து சாலைகள் அமைக்க முடியாது. அப்படி சாலைகள் அமைக்க முடியலன்னா அப்படி அமைச்சாங்கன்னா அடர்த்தி குறைவாகவும் இருக்கும். அடர்த்தி மிக குறைவாக இருக்கும். அப்போ அடர்த்தி குறைவான சாலைகளை தான் என்ன பண்ணலாம்னா அங்கே அமைக்கலாம். அடர்த்தி குறைவான சாலைகளை தான் எங்கே அமைக்கலாம்னா வந்து மலை பிரதேசங்களில் அமைக்கலாம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அடர்த்தி குறைவான சாலைகளுக்கு எடுத்துக்காட்டு எதுனா வந்து அடர்த்தி குறைவான சாலைகளுக்கு எடுத்துக்காட்டு ஜம்மு காஷ்மீர் இருக்குல்ல, அந்த ஜம்மு காஷ்மீர் உள்ள லடாக் அதான் வந்து என்னென்னா அடர்த்தி லடாக். ஜம்மு காஷ்மீர் உள்ள லடாக்கில் தான் என்ன பண்ணாங்கன்னா சாலைகள் வந்து என்னென்னா அடர்த்தி குறைவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? சாலை வழி போக்குவரத்து மலிவானது அப்படிங்கிறாங்க. அதிகமான சாலைகள், அடர்த்தியான சாலைகள் எங்கே அமைக்கலாம் அப்படின்னா வட இந்திய சமவெளியில் தான் அமைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதிக அடர்த்தியான சாலைகள் அமைந்துள்ள இடம் வந்து என்னென்னா கேரளாவில் தான் அதிகமாக இருக்குது. மலைப்பாங்கான இடத்துல வந்து சாலைகள் அவ்வளோதான் அமைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ அங்கே அடர்த்தி மிக குறைவாக சாலைகள் அமைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ அடர்த்தி குறைந்த சாலைகள் அமைந்துள்ள இடம் வந்து எங்கன்னா ஜம்மு காஷ்மீர் உள்ள லடாக் பகுதியில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எந்த வருஷம்? 1995 தான் இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்தியாவுடைய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்பாங்க. எந்த வருஷம்னா 1995 தான் வந்து என்னென்னா இந்தியாவுடைய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது இவ்வளோ தான். ஓகேங்களா? சாலைகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சாலை வழி போக்குவரத்து மலிவானது. வட இந்திய சமவெளியில் அடர்த்தியான சாலைகள் அமைக்கலாம். இப்போ அடர்த்தியான சாலைகள் அமைக்கப்பட்டுள்ள ஒரு இடம் எதுனா கேரளா தான். அதிக அடர்த்தியாக இருக்கும். மலைப்பாங்கான இடத்துல வந்து சாலைகள் அமைக்க முடியாது. அப்படி அமைச்சாலும் அங்கே அடர்த்தி மிக குறைவாக இருக்கும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து எங்கே சொல்லியிருக்காங்கன்னா ஜம்மு காஷ்மீர் உள்ள லடாக்கில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்தியாவுடைய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எந்த வருஷம்னா 1995 அமைச்சாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப முக்கியம். தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். ஓகேங்களா? எந்த வருஷம்னா 1995. ஓகேங்களா? ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஒரு சாகி சாலை அப்படின்னு சொல்கிறாங்க. சாகி சாலை
சாகி சாலை, ஓகேங்களா, அல்லது அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ராயல் சாலை அப்படிங்கிறாங்க. ராயல் சாலை அப்படிங்கிறாங்க. சாகி சாலை அல்லது ராயல் சாலை அமைத்தவர் யாருன்னா ஷெர்ஷா. இவர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா சாகி சாலை அல்லது ராயல் சாலை அமைத்தவர் வந்து ஷெர்ஷா. இந்த சாகி சாலை அல்லது ராயல் சாலை வந்து என்னென்னா பாகிஸ்தானில் சிந்து பள்ளத்தாக்கு இருக்குல்ல, அங்கே ஸ்டார்ட் பண்ணி மேற்கு வங்காளத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரலையும், சோனார் பள்ளத்தாக்கு, அதாவது சோனார் பள்ளத்தாக்கு வரலையும் எந்த சாலை காணப்படுதுன்னா சாகி சாலை காணப்படுது. சிந்துவில் ஸ்டார்ட் பண்ணி மேற்கு வங்காளத்தில் சோனார் பள்ளத்தாக்கு வரலையும் வந்து எந்த சாலை இருக்குது அப்படின்னா சாகி சாலை இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த சாலை வந்து என்னென்னா ஆங்கிலேய காலத்தில், அதாவது கொல்கத்தாவிலேருந்து கொல்கத்தா டு பெஷாவர் வரை, கொல்கத்தாவிலேருந்து பெஷாவர் வரை இந்த சாலையை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆங்கிலேயர்கள் கிராண்ட் ட்ராங்க் சாலை அப்படிங்கிறாங்க. கிராண்ட் ட்ராங்க் சாலை, ஓகேங்களா. கிராண்ட் ட்ராங்க் சாலை வந்து எங்கேருந்து எங்கே அமைச்சாங்க அப்படின்னா கொல்கத்தாவிலேருந்து பெஷாவர் வரை அப்படிங்கிறாங்க. இது எது வரை நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க என்னென்னா அமிர்தசரஸ் இருக்குல்ல, அதுலேருந்து அமிர்தசரஸ்லேருந்து கொல்கத்தா வரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. அமிர்தசரஸ்லேருந்து கொல்கத்தா வரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஷெர்ஷா. சாகி சாலை அமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லுவாங்க ஷெர்ஷா. சாகி சாலைக்கு இன்னொரு பேர் வந்து ராயல் சாலை அப்படிங்கிறாங்க. இந்த சாகி சாலை வந்து பாகிஸ்தான் உள்ள சிந்துலேருந்து மேற்கு வங்காளத்தில் சோனார் பள்ளத்தாக்கு வரையும் காணப்படுது. இது வந்து கொல்கத்தாவிலேருந்து பெஷாவர் வரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சாலை இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இந்த சாலை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆங்கிலேய காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா கிராண்ட் ட்ராங்க் சாலை அப்படிங்கிறாங்க. இதை எக்ஸ்டென்ஷன் எங்கேருந்து எங்கே பண்ணியிருக்காங்கன்னா அமிர்தசரஸ்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொல்கத்தா வரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. அதாவது தேசிய நெடுஞ்சாலைகள், அப்போ நேஷ்னல் ஹைவே அப்படிங்கிறது என்னதுன்னா NH அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா. ஒரு முக்கியமான NH கொடுத்துருக்காங்க. ஒன்று NH1 வந்து என்னென்னா டெல்லி டு அமிர்தசரஸ், ரொம்ப முக்கியம். டெல்லி டு அமிர்தசரஸ் வரலையும் என்ன பண்ணுறாங்கன்னா இணைக்கிறாங்க. டெல்லியிலேருந்து அமிர்தசரஸ் வரலையும் வந்து NH1 அப்படிங்கிறாங்க. அடுத்தது NH2 டெல்லி டு கொல்கத்தா, டெல்லியிலேருந்து கொல்கத்தா NH2. அடுத்து NH3 டெல்லி டு ஆக்ரா. இது எக்ஸாம்பிள் சொல்லி எப்படி கேட்பாங்கன்னா டெல்லி டு ஆக்ரா, ஓகேங்களா. NH1 வந்து டெல்லியிலேருந்து அமிர்தசரஸ் வரலையும், NH2 வந்து டெல்லி டு கொல்கத்தா, NH3 வந்து டெல்லி டு ஆக்ரா. இப்போ மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை என்னென்னு கேட்பாங்க NH44, ஓகேவா. இது வந்து என்னென்னா வாரணாசியில் ஸ்டார்ட் ஆகி கன்னியாகுமரி வரையும் முடியுது. வாரணாசியில் ஸ்டார்ட் ஆகி எங்கே வரையும் முடியுதுன்னா கன்னியாகுமரி வரையும் முடியுது, ஓகேங்களா. மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது அப்படின்னு கேட்பாங்க NH44 எங்கேருந்து எங்கே போகுதுன்னா வாரணாசி டு கன்னியாகுமரி. அது மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை, அப்படிங்கிறாங்க NH44. இதே வந்து அதாவது வந்து மிக குறைவான தேசிய நெடுஞ்சாலை எதுனா வந்து NH47A. இது வந்து எர்ணாகுளம் டு கொச்சி, எர்ணாகுளம்லேருந்து கொச்சி வரை, இது வந்து என்னென்னா மிக குறைவான தேசிய நெடுஞ்சாலை அப்படிங்கிறாங்க. மிக குறைவான தேசிய நெடுஞ்சாலை எது அப்படின்னா மிக நீளம் குறைவான தேசிய நெடுஞ்சாலை எது அப்படின்னா எர்ணாகுளம் டு கொச்சி. மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது அப்படின்னா NH44 வாரணாசி டு கன்னியாகுமரி அப்படிங்கிறாங்க. எல்லைப்புற சாலைகள் அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 1960. 1960
எல்லைப்புற சாலைகள் அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு. எல்லைப்புற சாலைகள் அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 1960. உலகிலேயே உயரமான எல்லைப்புற சாலை, உலகிலேயே உயரமான எல்லைப்புற சாலை எங்கே இருக்குது அப்படின்னா, எங்கே இருக்குன்னா நம்ம லடாக் இருக்குல்ல, லடாக்கில் உள்ள லேல ஸ்டார்ட் ஆகி சண்டிகர் வரை, லடாக்கில் உள்ள லேல ஸ்டார்ட் ஆகி எது வரையும் இருக்குன்னா சண்டிகர் வரை இருக்குது அப்படிங்கிறாங்க. இது கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா 4270 மீட்டர் உயரத்தில் இருக்குது. 4270 மீட்டர் உயரத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது இதுதான். ஓகேங்களா. NH பார்த்திங்கன்னா NH1 வந்து டெல்லி டு அமிர்தசரஸ், NH2 வந்து என்னென்னா டெல்லி டு கொல்கத்தா, NH3 வந்து டெல்லி டு ஆக்ரா. மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை வந்து NH44 வாரணாசி டு கன்னியாகுமரி. மிக குறைவான தேசிய நெடுஞ்சாலை வந்து என்னென்னா எர்ணாகுளம் டு கொச்சி 47A. ஓகேங்களா. 1960 எல்லைப்புற சாலைகள் அமைப்பு தொடங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. உயரமான எல்லைப்புற சாலைகள் வந்து எங்கே தொடங்குறாங்க அப்படின்னா லடாக்கில் உள்ள லேல ஸ்டார்ட் ஆகி சண்டிகர் வரை, அதாவது 4270 மீட்டர். அதோட உயரம் வந்து எவ்வளவு? 4270 மீட்டர் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது தங்க நாற்கர சாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். எங்கெங்கே விடுறாங்க தங்க நாற்கர சாலை அப்படிங்கிறாங்க பார்ப்போம். தங்க நாற்கர சாலை எந்த வருஷம்? தங்க நாற்கர சாலை, தங்க நாற்கர சாலைகள் ஓகேவா எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1999 தான் தங்க நாற்கரை சாலை என்ற ஒரு திட்டம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னா சென்னை. எங்கெங்கே அமைச்சாங்க அப்படின்னா சென்னை, மும்பை, டெல்லி, கல்கத்தா. ஓகேங்களா. இந்த 4 ஸ்டேட்டையும் தான் இது கனெக்ட் பண்ணுறது. தங்க நாற்கரை சாலை அமைக்கப்பட்ட ஆண்டு 1999. சென்னை, மும்பை, டெல்லி, கல்கத்தாவை இது கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இது எவ்வளோ கிலோமீட்ரு அப்படின்னா 5846 கிலோமீட்டர். 5846 கிலோமீட்டர் வந்து என்னென்னா இது கனெக்ட் பண்ணுது, தங்க நாற்கரை சாலை கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. தங்க நாற்கரை சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு 1999. எந்தெந்த இதை இணைக்குதுன்னா சென்னை, மும்பை, டெல்லி, கல்கத்தாவை இணைக்குது அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் தங்க நாற்கரை சாலை. அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த அதாவது வந்து வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு, அதாவது வடக்கு தெற்கு, வடக்குலேருந்து தெற்கு வரலையும் கிழக்குலேருந்து மேற்கே வரலையும். ஓகேவா. இந்த சாலைகளை இணைக்கிறது, அதாவது சாலைகள். ஓகேங்களா. வடக்கில் வந்து என்னென்னா ஸ்ரீநகரில் ஸ்டார்ட் ஆகும் சாலைகள், ஸ்ரீநகரில் ஸ்டார்ட் ஆகி தெற்கில் வந்து என்னென்னா கன்னியாகுமரியில் சாலைகள் வந்து முடியும், கன்னியாகுமரியில் முடியும். ஓகேங்களா. அப்போ வடக்கில் வந்து ஸ்ரீநகரில் ஸ்டார்ட் ஆகிற சாலை தெற்கில் வந்து எங்கே முடியுது? கன்னியாகுமரியில் முடியுது.